Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய கேக் ரெசிபீஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னமொரு வித்தியாசமான அதே நேரத்தில் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச மாதிரி ஒரு சாக்லேட் மார்பிள் கேக்கை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான சாக்லேட் கேக்கை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த கேக் செய்கிறதுக்காக 250 கிராம் மாவும் அதோட 12 கிராம் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து 2 அல்லது 3 தரம் வடிவாக அரிச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மாவையும் பேக்கிங் பவுடரையும் வடிவாக 3 தரம் அரிச்செடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த கேக்கை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ட்ரேயில் தான் இந்த கேக்கை பேக் பண்ண போகிறேன். அதால் நாங்கள் இந்த ட்ரேயை எப்படி ரெடி பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த ட்ரே முழுவதும் பட்டர் அல்லது மார்ஜரினை பூசி கொள்ளுவோம். இப்போ இதுக்கு மேலால் கொஞ்சம் மாவையும் தூவி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த ட்ரே முழுவதும் மாவை தூவி எடுத்துட்டோம். இப்போ இதில் மேலதிகமாக இருக்கிற மாவை முதல்ல அகற்றி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, எங்களோட கேக் ட்ரே ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த கேக்கை செய்ய தொடங்குவோம். அதுக்கு நீங்கள் இவ்வாறு ஒரு பாத்திரத்தில் 3 முட்டையும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேக்கெட் வெனிலா சுகரும் அதோட 250 கிராம் சீனியும் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லைட் கலர் ஆகும் வரையும் பீட் பண்ணி கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெனிலா சுகர் எடுத்துருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வெனிலா சுகர் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த முட்டையும் சீனியையும் நல்ல லைட் கலராக பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட நாங்கள் 1/2 கப் எண்ணெயையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த முட்டை சீனி எண்ணெயெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட 200 கிராம் க்ரீம் சீஸும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த க்ரீம் சீஸை சேர்த்த பிறகு கூடுதலாக பீட் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த முட்டை சீனி எண்ணெய் அதோடு இந்த க்ரீம் சீஸையும் சேர்த்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து கொள்ளுவோம். எப்போவுமே நாங்கள் இந்த மாவை சேர்க்கும் போது எல்லாத்தையும் ஒரே தரத்தில் சேர்க்காமல் இவ்வாறு 2 தரத்தில் சேர்த்து கொள்ளுவோம். அதோட பீட்டரையும் யூஸ் பண்ணாமல் இவ்வாறு ஒரு விஸ்காலே மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அப்போ தான் எங்களுக்கு அந்த கேக் நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதோட நாங்கள் 40 ml பாலையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த கலவையில் இந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த கலவையிலேருந்து அரைவாசியை முதல்ல இந்த கேக் ட்ரேயில் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த மீதமாக இருக்கிற கலவையோட 20 கிராம் கொக்கோ பவுடரும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 ml பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த சாக்லேட் கலவையை மேலால் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த கலவையை இவ்வாறு ஒரு டூத்பிக்கால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணி கொள்ளுவோம். இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்காக நான் அவனை ஏற்கனவே 200 பார் செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், எங்களோட அவனம் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த கேக் ட்ரேயை அவனில் கீழ்த்தட்டில் வச்சுட்டு ஒரு 40 தொடக்கம் 45 நிமிஷம் பேக் பண்ண விடுவோம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெம்பரேச்சரையும் 200 பாகிலிருந்து 180 பார் செல்சியஸாக குறைச்சி விடுவோம். இந்த டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். அதால் நீங்கள் உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டைமை செட் பண்ணி கொள்ளுங்க.
இப்போ பாருங்க, நாங்கள் இந்த கேக்கை அவனில் வச்சு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் செய்த கேக் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள், எங்களோட கேக் நல்லா பொங்கி அதோட நல்ல வாசமாகவும் வந்திருக்குது. ஆனால் எப்போவுமே நாங்கள் இந்த கேக்கை இறக்குறதுக்கு முதல் இவ்வாறு ஒரு டூத்பிக்கால் குத்தி பார்த்து எந்த ஈரத்தன்மையும் இல்லைன்னு சொன்னால் மட்டும் இறக்கி கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, எங்களோட டூத்பிக்லேயும் எந்த ஈரத்தன்மையும் இல்லாமல் நல்லா க்ளீனாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த கேக்கை இறக்கி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த கேக்கை இந்த கேக் ட்ரேயோட அப்படியே இவ்வாறு ஒரு வயர் ட்ராக்கில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு இவ்வாறு தலைகளாக திருப்பி கொள்ளுவோம். அப்போ தான் எங்களுக்கு அந்த கேக்கில் எந்த டேமேஜும் இல்லாமல் அதே நேரத்தில் கேக் ட்ரேலையும் ஒட்டி பிடிக்காமல் அப்படியே எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த கேக் ட்ரேயிலேருந்து எந்த டேமேஜும் இல்லாமல் கலட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த கேக்கை நாங்கள் உடனேயும் சர்வ் பண்ணி கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் முழுக்க நல்லா ஆற விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னு சொன்னாலும் இந்த கேக் நல்லா மாய்ஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த கேக்குக்கு மேலால் கொஞ்சமாக ஐசிங் சுகர் தூவிக்கொள்கிறேன். இது கட்டாயம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்களும் சேர்த்து கொள்ளலாம். இல்லை நீங்கள் இந்த ஐசிங் சுகர் சேர்க்காமலும் இந்த கேக்கை சர்வ் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்க, நாங்கள் பேக் பண்ண சாக்லேட் மார்பிள் கேக் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வழமையாக பேக்கரியில் வாங்குகிற சாக்லேட் கேக்கை விட நாங்கள் பேக் பண்ண சாக்லேட் கேக் இன்னும் நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் சேர்த்த க்ரீம் சீஸ் கொக்கோ பவுடர்லாம் சேர்ந்து இன்னும் நல்லா வாசமாகவும் அதோட நல்லா மாய்ஸ்டாகவும் இருக்குது. நாங்கள் இப்படி ஒரு கேக்கை வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செய்து சாப்பிடும்போது அது எங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேக்கில் எங்களுக்கு இனிப்பெல்லாம் சரியான அளவிலையும் இருக்குது. எப்போவுமே நாங்கள் சாக்லேட் கேக் வெனிலா கேக்குன்னு சொல்லி 2 கேக் செய்கிறத விட இப்படி 2 கேக்கையும் ஒரே ட்ரேயில் சேர்த்து பேக் பண்ணும்போது அந்த கேக் இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் அதோட பார்க்குறதுக்கு நல்ல வடிவாகவும் இருக்கும். உங்களுக்கும் இந்த சாக்லேட் மார்பிள் கேக் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.